ஸ்ரீலங்காவுடைய உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த நாடு திவாலானதற்கான காரணம் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச ஆகிய மூவரும் உட்பட்டவர்களை குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த வழக்கில் கைது செய்ய சொல்லி குறிப்பிடவில்லை. இவர்களாம் திவாலான் பொறுப்பானவர்கள். ஏனெனில் இவர் நிதியமைச்சராக பசில் ராஜபக்ச இருந்தவர், பிரதமராக மஹிந்த ராஜபக்ச இருந்தவர், ஜனாதிபதியாக கோட்டாபாய ராஜபக்ச இருந்தவர். ஆகவே முக்கிய தீர்மானங்களை எடுக்கின்ற பொறுப்பில் இவர்கள் இருந்தார்கள். மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அஜித் குமார் கப்ரால் இருந்தார். ஆகவே இவர்கள் பொறுப்பானவர்கள் என்றுதான் கூறப்பட்டதை தவிர இவர்களை கைது செய்ய சொல்லியோ அல்லது கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறோ கூறவில்லை. அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது பொறுப்பானவர்களை மட்டும் கூறிவிட்டு அந்த நீதிமன்ற தீர்ப்பு கூட தப்பித்தான் செல்கின்றது. நேரடியாக இவர்கள்தான் பொறுப்பு, இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பு கூறவில்லை. அது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் எடுத்த ஆட்சியாளர் அரசியல் தீர்மானங்களுக்கு எதிராக ஒரு நீதித்துறை தலையீடு செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றதை தவிர, ஆனால் அந்த பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும், அவர்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்ற நிலைப்பாட்டை அந்த இடத்தில் நீதிமன்றம் எடுக்கவில்லை. அந்த தீர்ப்பு அதனைத்தான் வலியுறுத்துகின்றது. நேரடியாக இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கவில்லை. ஏனெனில் அது ஒரு அரசியல் தீர்மானம். ஒரு அரசியல் தீர்மானம் எடுக்கப்படுகின்ற பொழுது அதனை நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்த முடியுமா? சட்ட ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஜனாதிபதிக்கு இருக்கின்றது, அமைச்சரவைக்கு இருக்கின்றது, பிரதமருக்கு இருக்கின்றது, நிதியமைச்சருக்கு இருக்கின்றது. அந்த ரீதியில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு தவறானாக இருந்தால் கூட நீதிமன்றம் எவ்வாறு தலையீடு செய்யலாம்? சகல மரபுகளும் பின்பற்றப்பட்டு சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக ஒரு அரசியல் தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அந்த அரசியல் தீர்மானம் தவறென்றால் அதற்கு நீதிமன்றம் தலையீடு செய்யப்பட முடியுமா என்ற ஒரு விவாதத்தில் தான் அந்த வழக்கை நாங்கள் பொருத்தி பார்க்க முடியும். நீதிமன்றம் உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில். ஆனால் அந்த அரசியல் தீர்மானம் பிழை, அதற்கு உங்களுக்கு தண்டனை உண்டு என்ற அடிப்படையில் நீதிமன்றம் எதனையும் தீர்க்கவில்லை.